Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Unit 4 Work Energy and Power ல இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் Comparison of Conservative Forces and Non-Conservative Forces. அதுக்கப்புறம் Comparison of Elastic and Inelastic Collision. இது ரெண்டுமே முக்கியமான டாபிக். இந்த டாபிக்லேருந்து எக்ஸாமில் அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. முதல்ல கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். A force is said to be conservative if the work done by the force or against the force in moving a body depends only on the initial and final positions of the body and not on the nature of the path followed between initial and final positions, then that force is called conservative force. அதாவது ஒரு ஃபோர்ஸை நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, if the work done by that force or against that force is independent of the path, அதாவது பாத்தை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா அந்த ஃபோர்ஸை நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஒர்க் டன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த இனிஷியல் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷன். இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனுக்கு இடையில் அந்த பாடியை எந்த பாத்தில் மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இருக்காது. அந்த மாதிரியான ஃபோர்ஸை தான் நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எலாஸ்டிக் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் எல்லாமே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இஃப் த ஒர்க் இஸ் டன் பை திஸ் ஃபோர்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் திஸ் ஃபோர்ஸ், தென் தட் ஒர்க் டிபெண்ட்ஸ் ஆன் த இனிஷியல் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷன். இங்கே ஏங்கிறது இனிஷியல் பொசிஷன் வச்சுக்குவோம், பிங்கிறது ஃபைனல் பொசிஷன் வச்சுக்குவோம். ஸோ நம்ம இந்த பாத்தில் மூவ் ஆனாலும் சரி, இல்லை இந்த பாத்தில் மூவ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த பாத்தில் மூவ் பண்ணாலும் சரி, த ஒர்க் டன் is independent of the path. It depends on the initial position and final position. ஸோ இந்த 4 ஃபோர்ஸுமே நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இஃப் த ஒர்க் இஸ் டன் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆர் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆர் எலாஸ்டிக் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், தென் இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த initial position and final position. It is independent of the path. ஃபோர்ஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு எழுதலாம். டி பை டிஎக்ஸை தான் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். யூங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ இஸ் த கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்னா, மைனஸ் du by dx அப்படின்னு எழுதலாம். ஸோ இட் இஸ் த நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. யூங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி, டி பை டிஎக்ஸுங்கிறது கிரேடியன்ட்டு. இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கான ரிலேஷன் இது. இப்போ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எ ஃபோர்ஸ் இஸ் செட் டு பி நான் கன்சர்வேட்டிவ். ஒரு ஃபோர்ஸை நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு எப்போ சொல்லலாம்னா, if the work done by that force or work done against that force depends on the path, then we can say that force is a non-conservative force. அதாவது ஒரு ஃபோர்ஸை நம்ம நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ஒர்க் டன் பாத்தை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா, if the work done is different in different path, then that force is called non-conservative force. இப்போ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ், விஸ்கஸ் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸையும் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸையும் எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் எல்லா பாயிண்ட்ஸையும் இங்கே நம்ம டேபிளர் ஃபார்மில் எழுதியிருக்கோம். ஒர்க் டன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத். இங்கே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் ஒர்க் டன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத். பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இங்கே ஒர்க் டன் டிபெண்ட்ஸ் ஆன் த பாத். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் ஒர்க் டன்
பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஒர்க் டன் இன் த ரவுண்ட் ட்ரிப் இஸ் 0. அதாவது ஒரு ரவுண்ட் ட்ரிப்பில் இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் சேமாக இருக்கும். அப்போ ஒர்க் டன் வந்து 0. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆயிரும், அதனால் ஒர்க் டன்னும் 0 ஆகும். இன் கேஸ் ஆஃப் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் த ஒர்க் டன் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ரவுண்ட் ட்ரிப்பில் ஒர்க் டன் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இன் கேஸ் ஆஃப் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இங்கே டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். டோட்டல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் ஆர் கன்சர்வ்ட். இங்கே டோட்டல் எனர்ஜி இஸ் நாட் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ஒர்க் டன் இஸ் கம்ப்ளீட்லி ரெக்கவரபிள். அதாவது நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணமோ அந்த ஒர்க்கை வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். ஏன்னா இங்கே தேர் இஸ் நோ லாஸ் ஆஃப் எனர்ஜி. இங்கே அப்படி இல்லை, எனர்ஜி இஸ் டிசிபேட்டட். எனர்ஜி வந்து டிசிபேட் ஆயிரும். தேர் இஸ் எ லாஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் திஸ் லாஸ் மே பி ஆஸ் ஹீட். ஸோ இட் இஸ் நாட் ரெக்கவரபிள் கம்ப்ளீட்லி. கம்ப்ளீட்டாக நம்ம எனர்ஜியை ரெக்கவர் பண்ண முடியாது. இங்கே வந்து ஒர்க்கை கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணலாம், இங்கே ஒர்க்கை கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ண முடியாது. ஏன்னா தேர் இஸ் லாஸ் ஆஃப் எனர்ஜி. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஃபோர்ஸ் இஸ் த நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்கே வந்து தேர் இஸ் நோ சச் ரிலேஷன் எக்ஸிஸ்ட். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு ஒரு ரிலேஷன் எழுத முடியும், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு ரிலேஷன் இல்லை. ஸோ திஸ் இஸ் அ கம்பேரிசன் பிட்வீன் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். மெயினான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத். இங்கே ஒர்க் டன் டிபெண்ட்ஸ் ஆன் த பாத். இங்கே எனர்ஜி லாஸ் கிடையாது, இங்கே எனர்ஜி லாஸ் இருக்கும். இந்த எனர்ஜி எப்படி லாஸ் ஆகும் அப்படின்னா எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் ஆஸ் ஹீட். ஸோ திஸ் இஸ் அ கம்பேரிசன் பிட்வீன் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இப்போ ரெண்டாவது டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். கம்பேரிசன் பிட்வீன் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன். அதாவது எலாஸ்டிக் கொலிஷனையும் இன்எலாஸ்டிக் கொலிஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். எலாஸ்டிக் கொலிஷனில் ஃபஸ்ட் பாயிண்ட் டோட்டல் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட். அதாவது மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். இப்போ ரெண்டு பாடி இருக்கிறதா வச்சுக்குவோம், அந்த ரெண்டு பாடியும் கொலைட் ஆக போகுது. அப்போ டோட்டல் மொமெண்டம் அப்படிங்கிறது என்னென்னா மொமெண்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாடி ப்ளஸ் மொமெண்டம் ஆஃப் செகண்ட் பாடி. அதுதான் நம்ம டோட்டல் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இன்எலாஸ்டிக் கொலிஷன்லேயும் டோட்டல் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட். மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். இன் கேஸ் ஆஃப் எலாஸ்டிக் கொலிஷன் டோட்டல் கைனடிக் எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட். அதாவது டோட்டல் கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன். இன் கேஸ் ஆஃப் இன்எலாஸ்டிக் கொலிஷன் டோட்டல் கைனடிக் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்ட். அதாவது கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன். கொலிஷனுக்கு முன்னாடி உள்ள கைனடிக் எனர்ஜியும் கொலிஷனுக்கு அப்புறம் உள்ள கைனடிக் எனர்ஜியும் சேமாக இருக்காது. தேர் இஸ் எ லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. ஃபோர்ஸஸ் இன்வால்வ்ட் ஆர் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். இன் கேஸ் ஆஃப் எலாஸ்டிக் கொலிஷனில் இன்வால்வ் ஆகிற ஃபோர்ஸஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸாக இருக்கும். இன்எலாஸ்டிக் கொலிஷனில் இன்வால்வ் ஆகிற ஃபோர்ஸஸ் எல்லாமே நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸாக இருக்கும். இங்கே வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் நாட் டிசிபேட்டட். தேர் இஸ் நோ லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட். அதனால் இங்கே எனர்ஜி டிசிபேஷன் இருக்காது. இங்கே தேர் இஸ் எ லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. அதனால் எனர்ஜி வில் பி லாஸ்ட். இங்கே டிசிபேட் ஆகிற எனர்ஜி எந்த ஃபார்மில் டிசிபேட் ஆகும் அப்படின்னா ஹீட்டாக டிசிபேட் ஆகலாம், லைட்டாக டிசிபேட் ஆகலாம், இல்லைன்னா சவுண்டாக டிசிபேட் ஆகலாம். ஸோ தேர் இஸ் எ லாஸ் ஆஃப் எனர்ஜி. த எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் ஆஸ் ஹீட், லைட் அண்ட் சவுண்ட். ஸோ திஸ் இஸ் த கம்பேரிசன் பிட்வீன் எலாஸ்டிக் கொலிஷன் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன்.